ஃபீனிக்ஸ் முறுக்கதை விளக்கம். நாம் வாழ்க்கையில் சில தருணங்களில் முற்றிலும் சாம்பலாயிற்றோம் என தோன்றும். ஆனால் அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழும் ஒரு பினிக்ஸ் பறவை போல ஒரு பெண்ணின் மனப்போராட்டமும் மீள்தொடங்கும் கதையும் தான் இதுதான் ஃபீனிக்ஸ். படத்தின் ஸ்னீக் பிக்ல நம்ம பார்த்தது ஒரு பெண்மணி, ஒரு பாட்டிலில் மூழ்கும் கண்ணீர், ஒரு குழந்தையின் குரல், ஒரு கோபமாயும் வலியாயும் கதரும் உள்ளம். இவை யாவும் ஒரு ஜீவனின் சிதைந்த துடுக்குகள்தான். அவற்றை மீண்டும் ஒட்டி ஜீவன் காண்பதுதான் இந்த பயணத்தின் சாரம். வரலக்ஷ்மி ஒரு தனியார் மனநல ஆலோசகராக பணிபுரிகிறார். அவளின் பணியிலேயே பலர் மனதில் நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு நுட்பமான வழிகாட்டல் செய்கிறாள். ஆனால் அவளின் உள்ளங்கையில் ஒளிந்து கிடக்கும் கடந்த கால நினைவுகள், சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட முறிவு, ஒரு குழந்தையின் மர்மமான மரணம், இவை அனைத்தும் அவளுக்கு மனவலியாகவே இருக்கின்றன. அந்த வலிகள் மறைந்து விட்டதா? இல்லை, அவைகள் மரணத்தை விட மோசமான ஒரு நிலையை உருவாக்கி தன் உள்ளத்தை தீயாக உண்டு கொண்டிருக்கின்றன. அவள் பெயர் தான் ஃபீனிக்ஸ் இல்ல, ஆனால் அவளது உணர்வுகள் மீள்சுடர்வு மனதின் சாமர்த்தியத்தால் மரணத்தையே மீறி வருவதால். ஒரு மாணவனின் தற்கொலை முயற்சி, அது ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தையே உலுக்கிய தருணம். அதை தீர்க்க வந்ததுதான் வரலக்ஷ்மி. ஆனால் அதில் பசுமை மாறி அவளே சந்தேக நிழலுக்குள் அகப்பட்டு விடுகிறாள். 3 முக்கியமான விஷயங்கள். மனநலம் குறைபாடில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தோல்வி என்பது முடிவல்ல, மறுதொடக்கம்தான். ஃபீனிக்ஸ் நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஒரு அழுகையிலும் கூட ஒரு பிரகாசமான தொடக்கம் இருக்கிறது. ஃபீனிக்ஸ் என்பது ஒரு பெண்ணின் பயணம் அல்ல, அது ஒரு மனித உணர்வின் உயிர்த்தெழும் கதை. நம்முள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஃபீனிக்ஸ் இருக்கிறது. அதை அடக்கிப் போடாதீர்கள், அதை சாமர்த்தியமாக கொண்டு வாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பரவசமாக இருந்ததா? ஃபீனிக்ஸ் ஸ்னீக் பீக் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம வெல்சிவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மர்மம், உணர்ச்சி, வாழ்க்கை நிழல்கள் நிறைந்த கதைகளுக்காக